நீயும் கூட போய் அவளை வீட்ல விட்டுட்டு ஒரு நாள் அவ கூட இருந்துட்டு வா. அத்தை, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. போங்க, அத்தை சொன்னது கேட்டுச்சுல்ல, நீங்களே என் கூட வரீங்க. போங்க, போய் Dress பேக் பண்ணுங்க. சரி சரி வரேன், வா வா. பாத்து பத்திரமா கூட்டு பாப்பா. சரிப்பா வா. சரி சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்பந்தி. உங்க பொண்ணு கர்ப்பமான அடுத்த நாளே அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. அவ வளகாப்பையாவது நாங்க எங்க வீட்டுல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால 6வது 7வது மாசத்துல இவளை இங்க கூட்டிட்டு வந்து வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா சம்பந்தி. அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. நல்லபடியா போயிட்டு வா. உடம்ப பாத்துக்கோ. நல்லபடியா போயிட்டு வா. மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. உங்களுக்கு ஏதாவது என் கையால காஃபி சாப்பிடணும்னு நினைச்சா நேரா அங்க வந்துருங்க. நான் உங்களுக்கு விதவிதமா காஃபி போட்டு கொடுக்கறேன். ஓகே? சரி சரிம்மா, நான் கண்டிப்பா வர்றேன். அம்மா, நல்லபடியா உடம்ப பாத்துக்கமா, சந்தோஷமா இருக்கணுமா? கண்டிப்பா மாமா. சக்தி தம்பி, நான் போயிட்டு வரேன். பவானி அண்ணி, நான் போயிட்டு வரேன். பாத்துக்கோ. சித்தப்பு, நான் வரட்டுமா? தனுஷா, நீயும் நானும் சுந்தரன் தம்பியும் எப்பவுமே கூடி உட்காந்து பல விஷயங்கள் பேசுவோம். இன்னும் 10 மாசம் ஆகும் போல, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும். ஐயோ சித்தப்பு, என்ன சித்தப்பு? இங்க நம்ம பேசுறத போன்ல பேச போறோம். அண்ணகிட்டயே சொல்லிடுங்க. அம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. ஆமா ஆமா, நேரமாச்சு, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷப்பா. பவானி அண்ணி, சிவானி குட்டி கிட்ட நான் வீட்டுக்கு போறதா சொல்லிடுங்க. நான் ஈவினிங் அவளுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லுங்க. அப்புறம் மறக்காம அப்படியே அண்ணன் கிட்டயே சொல்லிடுங்க. வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. வண்டியில வந்து ஏறுங்க, வாங்க. போயிட்டு வரேன்க்கா.